தேய்க்காம விட்டா என்ன ஆகும்? தேய்க்காம விட்டா அப்படியே இத்து போகும். இத்துரும் கீழே என்ன? ஆமாம். இது மரமா ஃபைபராயா? ஃபைபர். இது ஃபைபர் போட்டு என்ன மரம் இருக்கு. இது டீசல் தானேயா? டீசல். எதில் டீசல் ஊற்றுறது? இந்த கேன் இந்த இருக்குல்ல, அதில் இருந்து இந்த இங்கே சப்ளை வந்துடும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபைபர் போட்டில் ஏறின பாசியை ஐயா ஒருத்தர் க்ளீன் பண்ணிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். எல்லாரோட உயர்வுமே அவங்க செய்யற தொழிலையும் அந்த தொழில் மேல உள்ள ஈடுபாடுலையும் தான் இருக்கு. அப்படி நம்ம மீனவரோட தொழில் மீன் பிடிக்கிறது தான். மீன் பிடிக்கிறதுக்கு வத்தையோ வல்லமோ ஏதோ ஒன்று தேவைப்படும், கூடவே வலையும் தேவைப்படும். மற்ற தொழில்களை விட மீன்பிடி தொழிலில் பராமரிப்பு ரொம்பவே அவசியம். ஆமாம், தன்னோட தராத்தில் பிடிச்ச பாசிகளை கரையோரமாக ஏற்றி அந்த பாசிகளை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் முருகேசன். எப்பெல்லாம் தங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ இந்த மாதிரி சிறு சிறு வேலைகளை செஞ்சு தங்களோட உடைமைகளை பராமரித்து பாதுகாத்து வச்சுக்கிறாங்க நம்ம மீனவர்கள். ஐயா வணக்கம்யா. வணக்கம். உங்கள் பேருயா? முருகேசன். முருகேசனா? எப்போ வத்தை மேலே ஏற்றிருக்கீங்களா கரையில்? ஆமாம். ஏன் இந்த பாசி தேய்க்கிறதுக்காக ஏற்றிருக்கீங்களா இல்லை காத்தடிக்கிறதுனால ஏற்றிருக்கீங்களா? காற்று மலைக்கும் சேர்த்து ஏற்றிட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை நாளாக தேய்ச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தான் இழுத்துருக்கீங்களா? தேய்க்கிறோம். சரி சரி. இது தேய்க்காம விட்டா என்ன ஆகும்? தேய்க்காம விட்டா அப்படியே இத்து போகும். இத்துரும் கீழே என்ன? ஆமாம். இது மரமா ஃபைபராயா? ஃபைபர். இது ஃபைபர் போட்டு என்ன? மரம் இருக்கு, மேலே ஃபைபர். உள்ள மரம் மேலே ஃபைபர். ஆமாம். அப்படியே இதை பாசி எடுக்காமலே விட்டா இத்து போயிடும். இதுக்கு முன்னாடி எப்போ எடுத்து தேய்ச்சிய? இதுக்கு முன்னாடி எப்போ எடுத்து தேய்ச்சிய? ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம்? மாதத்துக்கு 2 மாதத்துக்கு தேய்ச்சி ஆகணும். ஆமாம். சரி சரி. அப்போ அதை ஏற்றிட்டேன்னா அடுத்து தேய்ச்சி முடிச்சுட்டு நல்லா பாலிஷ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இறக்கிட்டு கடலுக்கு போவோம். தேய்ச்சிட்டு பாலிஷ் பண்ணி பெயிண்ட்லாம் அடிக்க மாட்டியா? பெயிண்ட்லாம் அடிக்க மாட்டோம். பெயிண்ட் விழவே இது போதும் என்ன? சரி சரி. இன்ஜின் இருக்காயா? ஆமாம், இன்ஜின் இருக்கு. இன்ஜின் என்ன பார்க்கணுமா? காட்டுங்களேன். இந்த இங்கே இலை சுற்று. இதே தேய்க்கணுமா? ஆமாம், எல்லாம் தேய்ச்சி. டீசல் தானேயா? டீசல். எதில் டீசல் ஊற்றுறது? இந்த கேன் இந்த இருக்குல்ல, அதில் இருந்து இந்த இங்கே சப்ளை வந்துடும். உங்கள் வெள்ளம் தானேயா? நம்ம வெள்ளம் தான், சொந்த வெள்ளம். சரி. எத்தனை பேரையா போவீங்க? போகிறதுனா ஒரே ஆள் தான் போயிட்டு வந்துருக்கீங்க. எல்லாம் மீன் நண்டு எல்லா வேலைக்கும் போவீங்க? தங்குறது தான் கிடையாது என்ன? போய் தங்குறது இல்லை. நண்டு விலைக்கு போனால் விட்டுட்டு வந்துடுவோம். மீன் விலைக்கு போனோம்னா ஒரு 4 மணிக்கு தான் போவோம் காலையில். ஆமாம், காலையில் 4 மணிக்கு போய் பாய்ச்சிட்டு அங்கேயே கடந்துட்டு பிடிச்சிட்டு வந்துடுவோம். சரி சரி. இப்போ தொழில் பரவாயில்லையா? இதுவும் இனிமே தான் தொழில் நடக்கும். இனிமே தான். இதுவரை தொழில் ஒன்றும் சரியில்லை. நம்ம இந்த காற்று அடிக்கிறதுனால இனிமே தான் தொழில். காத்தடிச்சா தான் தொழில்ண்ணா. காத்தடிச்சு கடல் கலக்கணும். மழைக்கு கொஞ்சம் தேய்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன? தண்ணிக்கு இந்த வெயில் போட்டால் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெயில் போட்டால் தேய்க்க நல்லா இருக்குமா? காஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்குமா? இப்போ ஈரத்தோடு இருக்கனால கொஞ்சம் போகும். கொஞ்சம் போகும். ஃபுல்லாலாம் கிளியர் பண்ண முடியாதுண்ணா. பண்ண முடியாது. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com